அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், குர்ஆனாகவே மாறி எப்படி நாம் வாழ வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சமுதாயத்திற்கு ஒரு கட்டளை இடுவதற்கு முன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். என்ன செயல் என்று பார்த்தால், அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய நிஹ்மத்துகளை, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய கோபத்தை என்று அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் அந்த சமுதாய மக்கள் மீது திணித்தார்கள். முதலாவதாகவே ரசூலுல்லாஹ் கட்டளைகளை இடல. அப்படின்னு இட்டு இருந்தாலும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏத்த அந்த அந்த பீரியடிலே இந்த மாதிரி நீங்க மது குடிக்காதீங்க, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க, நீங்க திருட்டு செய்யாதீங்க இப்படி என்று கட்டளையிட்டு இருந்தால் அவங்க அதை பின்பற்றி இருப்பாங்களா என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய ஆற்றல்களை பற்றி, அல்லாஹ் என்றால் யார் முழு அறிவையும், அல்லாஹ்வை பற்றி முழு அறிவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சஹாபாக்கள் அவங்க சமூகத்துல அவங்க முழுமையாக அவங்க உள்ளத்துல ஆழமா இறக்குனாங்க. அதனாலதான் மது தடைன்னு எப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பிற்காலத்துல தானே. அதுக்கு முன்னாடி மது ஹலாலா தானே இருந்துச்சு. அப்போ மது ஹராமுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க. வாயில வச்சிட்டு இருந்த சஹாபாக்கெல்லாம் தூக்கி வீசினாங்க. எப்படி இருந்துச்சான்? மதினா மாநகரமே மது ஆறாக ஓடிச்சு. எதனால ஓடிச்சு? சாதாரணமா சொல்லியிருந்தா இந்த அல்லாஹ் மார்க்கத்தை பத்தி சொல்லாம இந்த விஷயத்த கட்டளையிட்டு செஞ்சிருப்பாங்களா? இல்ல. அல்லாஹ்வை பற்றி, அதனுடைய குதிரத்தை, அதை என்ன அல்லானா என்ன, இப்ப யோசனை எப்படி வரும்? மது இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மது ஹராமுன்னு சொன்னது நபிகளார் எப்ப சொன்னாங்கன்னு பார்த்தா பிந்தைய காலத்துல சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அவங்கள மாத்திச்சுன்னு சொன்னா, அது அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நினைவுகள் தான். மேலும் பத்ருகளத்துல அல்ல ரசூலுல்லாஹ் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ போருக்கு அழைப்பு கொடுப்பதே என்பது ஒரு தற்கொலைக்கு சமம் தானே. அதை ஷஹீத் என்று பார்த்தாலும் போனா அவுட்டு தான், ஆளு மேக்சிமம் அவுட்டு தானே. ஒரு போருக்கு நம்ம போறோம், போருக்கு வாங்க அழைக்கிறோம். இப்போ போருக்கு செல்றாங்கன்னு சொன்னா அந்த போருக்கு போனால் அவங்களுடைய எப்படியும் வரமாட்டோம்னு தெரியும். அப்போ எப்படி முண்டி அடிச்சுட்டு போய் நின்றாங்களே, எப்படி ஒரு ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஒரு சஹாபா பேரிச்சம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்காரு. அப்ப போருக்கு வாங்கன்னு அறிவிப்பு செய்யறாங்க. அந்த பேரிச்சம்பழங்களை தூக்கி இந்த சாப்பிடுற டைமுக்கு என்னுடைய டைம் வீணான டைம்னு சொல்லி அந்த பேரிச்ச பழத்தை தூக்கி வீசிட்டு போனாங்களா இல்லையா போருக்கு? அப்ப இதெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? எப்படி அவருக்கு சாத்தியமாச்சுன்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய நினைவுகள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், அல்லாஹ் என்றால் யார் என்று நபிகளார் அழகா அவங்க உள்ளத்துல போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு முத்தகீன்கள் வேண்டும், தக்வாவாதிகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார், இறைவன் என்றால் யார் என்று சொல்லி நம்மளுடைய உள்ளத்துல ஏற்றிட்டோம்னு வைங்களேன், ஈஸியா தக்வாதாரி ஆயிடும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாசு, மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா, இறையமிச்சம், தூய்மை உடையவராகலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுல இங்க நீங்களும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த, எல்லாத்தையும் அல்லாஹ் தானே படைச்சான். இதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாத்தையும் நம்ம தான் படைச்சவங்க தான். படைச்சு அல்லாஹ்வை வணங்குங்கிறான். அல்லாஹ்வை வணக்கம் செய்யுங்க. அல்லாஹ்வை வணங்குனீங்களாக்கு நீங்க இறையச்சம் உடையவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 183வது வசனத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது.
அதன் மூலம் நீங்கள் இரையச்ச முடியவர் ஆகலாம். அப்ப அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அதன் மூலியமா இரையச்ச முடியுமா ஆகுங்க. இப்ப என்ன சொல்றான் அல்லாஹ், நீங்க நோன்பு வைங்க, இதன் மூலியமா நீங்க இரையச்ச முடியவர் ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ இந்த விஷயத்த அப்ப இது அல்லாவை எப்படி வணங்க வேண்டும், அல்லாவை எப்படி விளங்கா போய் தக்குவா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு மிக ஆகப்பெரிய ஒரு குணம் இருக்குது. இந்த தக்குவாவாதிகளாக ஆகுவதற்கு தடுப்பதற்கு மிக ஆகப்பெரிய ஒரு மோசமான குணம். அது என்னன்னு சொல்லிட்டா பெருமை. இந்த பெருமையை பலவிதமா பிரிக்கலாம். இப்போ இந்த பெருமைன்னு சொல்லி வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா இடத்துலயும் பெருமை இருக்கு. சில பேர் செல்வத்தை வச்சு பெருமடிப்பாங்க, சில பேர் தோற்றத்தை வச்சு பெருமடிப்பாங்க, சில பேர் அடுத்தவங்க அவங்க ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க, அவங்கள விட தாழ்வா இருக்கிறவங்கள அவங்கள வச்சு பெருமடிப்பாங்க. அப்போ பெரிய ஆபத்து இந்த பெருமை இருக்குது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது 7வது அத்தியாயம் 39வது அத்தியாயம் 16வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மறுமை நாளில் இவர்களுக்கு மேலே நெருப்பிலான தட்டுகளும் இவர்களுக்கு கீழும் நெருப்பிலான தட்டுகளும் இருக்கும். இவ்வாறு அதை கொண்டு அல்லாஹ் தன் அடியார்களை அச்சமூட்டுகிறான். அல்லாஹ் எப்படி தன்னுடைய அடியாரை அச்சமூட்டுகிறான்னு சொல்றான். என் அடியார்களே, என்னிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் இதுல, பெருமைக்கு முன்னாடி உள்ளது, என்னிடம் நீங்க பயபக்தியுடன் என்னை பயந்துருங்க அப்படின்னு சொல்லி என்னை நேசித்திருங்க, என்னை சார்ந்திருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 146வது வசனத்தை சொல்றான். அல்லாஹ் 7:146 அல்லாஹ் சொல்றான், எவ்வித நியாயமும் இன்றி, பாருங்களேன், எவ்வித நியாயமும் இன்றி பூமியில் பெருமை எடுத்து நடப்பவர்களை என் கட்டளைகளை விட்டு திருப்பி வைத்து விடுவேன். எல்லாம் சொல்றான், பூமியில பெருமை அடிச்சிருந்து என் வசன பக்கம் வரவங்க மாட்டேன்ட்டான்ல. அப்போ தக்வாவாதி ஆவதற்கு இறைவசனத்தை அந்த இஸ்லாமுக்குள்ள முழுமையா வர்றதுக்கு எல்லாம் என்ன சொல்றான், பெருமை அடிச்சாலும் என் பக்கமும் விட மாட்டாங்கிறான்ல. மேலும் எல்லாம் சொல்றான், அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்ட போதிலும் அவற்றை நம்ப மாட்டாங்க. பெருமை கொண்டு என்ன செய்வாங்க, எல்லா அத்தாட்சி தூக்கி போடு. முன்னாடி பார்த்தோமா இல்லையா, அல்லாஹ் மௌத்தாக்கி எழுப்பும் நம்ப மாட்டானோ, எல்லா அத்தாட்சி தூக்கி போடு. அதை விட என்ன அத்தாட்சி இருக்கு, ஒரு ஆளை மௌத்தாக்கி எழுப்புனா அதை விட என்ன அத்தாட்சி இருக்கு, அதையே நம்பாம இருந்தானோ அது சொல்றான்ல. எந்த அத்தாட்சி கொடுத்தா நம்ப மாட்டாங்க. அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குள்ள வரையன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு நேர்வழியை பார்த்துட்டான்னு வைங்களேன், ஏன் வழி இல்லம்மாங்க. ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தனக்குண்டான வழி என்று எடுத்துக்கொள்வார்கள். புரியுதா? இப்போ 2 வழி இருக்குது. ஒரு வழியில தொழுக, ஒரு வழியில இந்த மாதிரி சைத்தானுடைய பண்புகள், சைத்தானுடைய செயல்பாடுகள், பப்பு பீச்சு இருக்குன்னு வைங்களேன். அப்போ தொழுகைக்குண்டான வழியை பார்ப்போம். ஆஹா, இது நம்ம வழி இல்லையே, இதுதான் நம்ம வழி அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போவாங்க. அல்லாஹ் அதான் சொல்றான், இதை கண்டா இது நம்ம வழி இல்லைங்கிறது, இந்த வழியை கண்டா இந்த வழி நம்ம போகுது. அதனை மேலும் அல்லாஹ் சொல்றான், அவர்களை தம் அத்தாட்சிகளை பொய்யென கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பொய்யுந்தாங்க, மௌத்தாயிரத்தினால் பொய்ப்பாது அப்படின்னாங்க. இன்னும் அவற்றை புறக்கணித்தும் இருந்தார்கள். அதில் என்ன செய்யறாங்க, புறக்கணிச்சு இருந்தாங்களாம். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 27:13 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இவ்வாறு நம்முடன் பிரகாசமான அத்தாட்சிகள் அவர்கள் வந்த போதும் அவர்கள் இது பயங்கரமான சூனியமே ஆகும் என்று கூறினார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் 27:14 சொல்றான், அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மையென உறுதி கொண்ட போதிலும் அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் அவர்கள் அவற்றை மறுத்தார்கள். உண்மைன்னு தெரியுது, நீங்க பாக்குறோமா இல்லையா, இந்த விஷயம் எல்லாம் உண்மைன்னு தெரியும், ஆனா அதே மறுப்பாங்க. அதே மாதிரி மறுத்தாங்களா. அதனால் இந்த விசமிகளின் முடிவு என்ன ஆயிடுச்சு நீ கவனிக்கிறாங்க. என்ன ஆனாங்க அல்லாஹ் சொல்றான், என்ன ஆனா, இப்போ இந்த உலகத்துல பெருமை அடிச்சுக்கிறாங்க, கடைசியில் என்ன ஆக போறான். இந்த உலகத்திலே பாக்குறோமா இல்லையா, எத்தனை நபர்கள், எத்தனை விதமான பெருமை. பணத்தை இன்னைக்கு உதாரணமா ஒரு பணம் வச்சிருக்கவங்க பணம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பெருமடிக்கிறாங்க. அந்த பெருமையெல்லாம் நினைச்சு பார்த்தால் அது என்ன ஆக போறாங்கன்னு அவங்க சிந்தனை. சரி, இப்ப நம்ம இருக்கிறோம், இதே ஒரு 150 வருடம் கழித்து நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? நம்ம இருக்க மாட்டோம். அது ஏன்னா அதமுடைய 60-70 தானே அவங்களுடைய ஆயுட்காலம்.
இன்னொரு 100 வருஷம் வேணாம், 150 வருஷம் கழிச்சு பாருங்களேன் நம்ம எங்க இருப்போம். அப்போ எதுக்கு இந்த பெருமை என்றுன்னு தெரியாமலே பெருமை அடிக்கிறோமே. இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்களா நம்ம இல்லையா, அப்ப எதுக்கு பெருமை? இந்த பெருமை அதான் அல்லாஹ் கேட்கிறான். இந்த விஷமிகளின் முடிவு என்ன ஆயிடுச்சு? இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றான். அது என்னதான் ஆட்டம் போடு, என்னதான் பணம் வச்சுக்க, கடைசியா உன்னுடைய நிலைமை தான் என்ன? நம்மளுடைய நிலைமை என்ன? இந்த பணத்தை வைத்து ஆடுகின்றவங்க இந்த ஏழைகளை வச்சு அவங்க சென்று செய்த அநியாயம் இருக்க. இந்த ஏழைகளை அவங்க பார்த்துட்டாங்களாக்கு இந்த பணம் வைத்து இருக்கவங்க அப்படி ஒரு அநியாயம். வலிமாவிருந்து எதுக்கு? உதாரணமா வலிமாவிருந்து ரசூல்லா எதற்கு கொண்டு வந்தாங்க? ஏழைகளுக்கு தான் மேக்சிமம் இந்த இஸ்லாமே உணவளிக்கிற திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்துச்சு? அல்ல எதுக்கு உணவளிக்கிறீங்களா? ஏழைகள் பயன்பெற வேண்டும் தான் உணவு. ஆனா இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க போடுற விருந்துல எந்த விருந்துல ஏழையை பார்க்க முடியுதா? கெட்ட விருந்துங்கிறாங்க நபிகளார். நபிகளார் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்திலே ஒரு கெட்ட விருந்துனா வலிமாலே கெட்ட விருந்துனா என்ன? ஏழைகளை புறக்கணிக்க விருந்து. ஆனா இன்னைக்கு ஏழைகளை வைத்து யார் உணவளிக்கிறா? ஏழைகளுக்கு யாரும் இல்ல. ஏழைகளை இன்னும் அவர்கள் உணவளிப்பதை இல்லாம என்ன செய்றாங்க? உணவளிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, அசிங்கப்படுத்துறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா திருமறையிலே? அழகான மிக கம்பீரமான வசனம். அல்லாஹ் சொல்றான், அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள், 70 முழ சங்கிலியால் கட்டுங்கள். எதுக்குன்னு பின்னாடி அல்லாஹ் காரணம் சொல்றான். அவங்க மறுத்தாங்க, அல்லாவும் மறுத்தாங்க. அதுக்கப்புறம் சொல்றான், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லைங்கிறான் அல்லாஹ். எதுக்கு சொல்றான்? மிக பயங்கரமான வசனம். புட்டுச்சு நரகத்துல தூக்கி வீசுங்கிறான் அவனை. எதுக்கு? ஏழை இன்னைக்கு இந்த ஏழையை வெறுக்கிறிய, நீ விரத்துறிய, அந்த ஏழைனால நாங்க நரகத்துக்கு அல்லா தூக்கி போடுங்கிறானே. அப்போ இந்த உலகத்தை பெருமடிக்கு என்னப்பா இருக்குது? ஒண்ணுமே இல்லையப்பா. நீ சம்பாதிக்கிற பணத்தை கூட அல்லாஹ் சொன்னாங்களாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீ சம்பாதிக்கிற பணம் ஒன்னிடம் இல்ல. அது அடுத்த வருஷம் அது சொல்றேன். அது நான் தந்ததுங்கிறான் அல்லாஹ். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 31வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்றான், அத்தகையோனுக்கு தம்முடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டார், அவன் அவற்றை கேட்காதவனை போல் அவன் இரு காதுகளிலும் செவிட்டுத்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திருப்பி இருக்கிறான். அல்லாவை பத்தி சொன்னா வசனத்தை ஓதணும்னு வைங்களேன், என்ன செய்வானோ அல்லாஹ் சொல்றான், கேட்காது, அவன்கிட்ட சொல்லாத மாதிரியே போவான். என்னடா காது கேம சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா கேட்குதா இல்லையாடா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டே இருப்பான். எல்லாம் சொல்றான், இது பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான், பெருமை கொண்டு திரும்பிடுறான். அதாவது சொல்றான் பெருமையை பத்தி எல்லாம் சொல்றான், பெருமை விட்டுறாங்க. ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை என்றும் இருக்கு என்று நீ அல்லா பாருங்க, எப்படி ஒரு நோவினை தரும் வேதனை நற்செய்தி சொல்லு, அது நற்செய்தியா சொல்லுங்க. வேதனை சுவைப்பது நற்செய்தி என்று அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மேலும் மிக முக்கியமான விஷயம், இப்லீஸ் இருக்கான்ல, சைத்தா இருக்கான்ல, எதுக்கு அல்லாஹ் அவனை சாபக்கேடாக்குனா? எதுக்கு அல்லாஹ்? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 2வது அத்தியாயம் 34வது வசனத்துல சொல்றான், பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சினம் பணிந்தனர். அல்லாஹ் சொல்றான், எல்லாம் நிக்கிறாங்க. முதல் சைத்தான் மலக்கு தானே, சைத்தான் முதல் மலக்கா தானே இருந்தான். அப்ப எல்லாம் நிக்கிறாங்க, சைத்தான் அந்த மலக்குகள் குற்றம் எல்லாம் நிக்கிறா, இல்ல சைத்தான் இருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆதமுக்கு எல்லாம் சிறப்பணிங்கிறான். உடனே சைத்தானை தவிர மற்ற எல்லாமும் பணிஞ்சிட்டாங்க. ஆணவம் கொண்டவன் இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவனாக விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 7வது அத்தியாயம் 12வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாது இருக்க உன்னை தடுத்தது எதுன்னு கேட்கலாம். மலக்கு எல்லாம் நிக்கிறாங்க, நீ நிக்கிறா, சஜிதா செய்யணும்னா மலக்கு எல்லாம் சஜிதா செஞ்சுட்டாங்க, நீ செய்யலையே, அதுக்கு என்ன காரணம் எல்லாம் கேட்கிறான் சைத்தான்ட்ட. நான் அவரை விட மேலானவனுங்கிறான்ல, என்னை நீ நெருப்பால படைச்சா, அவரை நீ களிமண்ணால படைத்தா நீ இப்படி சொல்றான். இதுதான் மிக முக்கியமான செய்தி. பாருங்க, இப்போ ஒரு ஆள் பெருமை கொள்றான்னு வைங்களேன்,
நான் பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்றது வேற. நான் பணக்காரனா இருக்கேன் நீ ஏழையா இருக்கா அப்படிங்கிற பெருமை கொள்றது மிக மிக மோசம். சைத்தான் அப்படிதான் சொன்னான். நான் நெருப்பு, அது களிமண். நான் நெருப்பு எப்படி களிமண் போய் பணி சொன்னது அல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஏழைகளை ஏழைகளாக பார்க்க கூடாது என்று சொல்றவன் அல்ல. ஆனா இன்னைக்கு செல்வந்தர் என்ன செய்யறாங்க, எப்படி இந்த இப்ளீஸ் இந்த ஆதமி சிரம அல்லாஹ் சொன்னதை மறுத்தானோ அதே போல நீங்க மறுக்கிறாங்களே இல்லையா? இன்னைக்கு ஏழைகளை அவர்கள் என்ன சொல்லி வெறுக்கிறாங்க, நான் பணக்காரன் நீங்க எல்லாம் நீங்க நானே எப்படி ஒண்ணாக முடியும். அல்லாஹ் சொல்றான், நபிகளா சொல்றான், அடே கருப்பனை ஹஜ்ஜத்துல் விதால் அல்லாஹ் சொல்றான், ஒரு கருப்பனை விட வெள்ளையர் உயர்ந்தவர் கிடையாது, ஒரு வெள்ளையரை விட கருப்பர் உயர்ந்தவர் கிடையாது. அப்ப எப்படி நீ சொல்றது எப்படி மேட்ச் ஆகும்? எப்படி இப்ளீஸ் அன்னைக்கு சொன்னது போல் இன்றைய செல்வந்தர்கள் சொல்றாங்களா இல்லையா? அததான் அல்லாஹ் சொல்றான், என்று அவரை படித்தான் என்று அவன் பதில் கூறினான், இப்ளீஸ் பழி கூறினான் என்று சொல்றான். அப்போ உண்மையை விட நான் பெரியவன் நினைத்தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்றான், உண்மை அல்லாஹ் சொல்றான், உண்மை அல்லாஹ் சொல்றது உண்மை, அதை விட நான் பெரியவர் வந்து இப்ளீஸ். அவன் இப்ளீஸ் இந்த முத கான்செப்ட், இஸ்லாத்துல கான்செப்ட் என்ன வருது, இப்ளீஸ் உருவானது எப்படி, பெருமையினாலதான் உண்மை. அதனாலதான் அல்லாஹ் அந்த பெருமை உடையவர்களுக்கு நம் வசனம் எடுத்து காட்டப்பட்டதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 28வது அத்தியாயம் 28வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல காரூனை பத்தி சொல்றான். மூசா நபி காலத்துல வந்தால காரூனு, அவனுக்கு வழங்கிருக்க செல்வம் இருக்க, அவ்வளவு செல்வத்தை எல்லாம் வழங்கினான், அவ்வளவு அருள் எல்லாம் செஞ்சான். ஆனா அவன் என்ன கூறுறான் பாருங்க காரூனு, அதற்கு அவன் கூறினான், எனக்குள் அறிவின் காரணத்தால் தான் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, அதன் மூலியமா தான் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படிங்கிறான். இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமையுடையவர்களும் இதைவிட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவரையும் எத்தனையோ தலைமுறைகளை அல்லாஹ் அளித்திருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்களை பற்றி உடனுக்குடன் கேள்வி கணக்கு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான். இப்ப காரூன் சொல்றான், ஏன் அறிவுனாலதான் வந்துட்டீங்க? அல்லாஹ் சொல்றான் இல்லைங்கிறான். இன்னைக்கு நீ செல்வந்தர்களை பார்த்தோன்னீங்களேன், நீ பெருமை எடுப்பவரை பார்த்தோன்னீங்களேன், என்னாலதான் எல்லாம் வந்துட்டீங்கிறாங்க. இல்ல அல்லாதான் எல்லாம் தர்றான். அல்லாஹ் சொல்றான், உன்னை விட எத்தனையோ தலைமுறை நான் அழைச்சிருக்கேன்ப்பா, ஆனா உடனுக்குடனே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனுக்குடன் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் இது காரூனை பத்தி. அந்த காரூனு எப்படி இருந்தான், அல்லாஹ் எப்படி அழிச்சான், அவனுடைய கஜானுடைய சாவி இருக்கு, அதை தூக்குறதுக்கே பலாயிரக்கணக்கான வேற வேணுமா அவனுடைய அந்த கஜானுடைய சாவி, அப்படி அல்லாஹ் கொடுத்தான். இவன் எதனால இவன் அழிக்கப்பட்டான்? பெருமைனா என்ன, நான் என்னுடைய திறமை மூலதான் இந்த பணம் வந்துச்சு, இந்த திறமை மூலதான் நான் எப்படி இருக்கேன், நான் பெரிய ஜீனியஸா இருக்கேன், பெரிய செல்வந்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாவை மறுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே அழிச்சிட்டான்ல. அப்போ காரூன் அப்படி செஞ்சான். அடுத்து ஆது சமூகம் இருக்க, இந்த ஆது சமூகம் மாதிரி ஒரு பலவீனமானவங்களை பார்க்க முடியாது, அவ்வளவு பலவீனம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த அவங்க மலை இருக்குல்ல, மலையை குடைவாங்களாம். இன்னைக்கு மலையை குடைகிறது ஈஸி, இன்னைக்கு மலையை எப்படி ஈஸியா குடைஞ்சிடலாம்ல, ஆனா அந்த காலத்துல மலையை அவங்க குடைவாங்களாம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 41வது அத்தியாயம் 15-16 வசனத்துல சொல்றான், அன்றையும் ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை எடுத்துக்கொண்டு எங்களை விட வலிமையில் மிக்கவர் யார் என்று சொல்றான். என்ன கேக்குறாங்களா, பெருமையில என்ன பெருமை, என்னை விட யார்ப்பா ஸ்ட்ராங்கு, என்னை விட யார்ப்பா வலிமை இருப்போம்னு சொன்னோனே அல்லாஹ் சொல்றான், ஏன்பா உன்னை படைச்சவன் உன்னை விட வலிமை இல்லையா? சரி, உன்னை விட உலகத்துல யாரு இல்லைன்னு வை, அல்லாஹ் ஒத்துக்கிறான், அவங்க வலிமை உள்ளவன் தான். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உன்னை விட அல்லாஹ் வலிமை இல்லைன்னு நீ நினைக்கிறியா? மிக்க நண்பர், நீங்கள் கவனித்திருக்கவில்லையா? இன்னும் அவர்கள் தம் அத்தாட்சிகள் மறுத்தவரே இருந்தார்கள். ஆனா ஸ்ட்ராங்கு. இன்னைக்கு ஒருத்தவங்களை செல்வம் வழங்கப்பட்டா அந்த செல்வத்தை வைத்து அவங்க கணிக்கிறாங்கல்ல, செல்வத்தை வைத்து நம்ம எதையும் வாங்கலாம், அடுத்தவங்க எது கேவலமா பார்க்கிறாங்க. இந்த செல்வம் இருந்தால் நமக்கு மதிப்பு வரும், மரியாதை வரும், ஆனால் அதை நிலைத்திருக்குமா என்று பார்த்தால் அதை அவங்க சிந்திக்கல. என்ன சிந்திக்கல? தந்தது அல்லாஹ். இந்த வசனத்தை அதுல பொருத்தி பாருங்களேன், தந்தது அல்லாஹ். அப்போ இந்த பெருமையை பற்றி என்ன அல்லாஹ் சொல்றான், பெருமையால அறிஞ்சிடுவாங்க அவங்க. குர்ஆன் வசனம் எல்லாம்
காமிக்க முடியாது, குர்ஆனை வாழ்க்கையில பின்பற்ற முடியாதுன்னு அல்லாஹ் இதன் மூலியமா சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவனுக்கு தோட்டக்காரர்கள், 2 தோட்டக்காரர்களை பற்றி சொல்றாங்க. 2 தோட்டத்துல இருந்தாங்க. அப்போ இன்னும் அவனுக்கு வேறு கனிகளும் இருந்தன. அப்பொழுது அவன் தன் தோழனிடம் விதந்தாவாதம் செய்தவனாக, நான் உன்னை விட பொருளால் அதிகம் உள்ளவன், பாருங்க, ஆட்களிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கூறினான். அப்போ அந்த பெருமை எதன் மூலியமா அந்த பெருமை வருது? உன்னை விட நான் அதிகமா செல்வம் வச்சுக்கிறேன்ப்பா, உன்னை விட எனக்கு ஆள் செல்வமும் எனக்கு அதிகமா இருக்குப்பா என்று சொல்லி அந்த பெருமை என்பதை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அந்த செல்வம் அதிகமா இருந்தாலும், அவர் செல்வாக்கு அதிகமா இருந்தாலும் அதன் மூலியமா பெருமை கொள்றாங்க. இங்க எத்தனை நபர்கள் அப்படித்தானே பெருமை கொள்றாங்க? எத்தனை அல்லாஹ் பாதுகாத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த பணத்தை வைத்து பெருமை அடிக்கிறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்துல? அழிவுக்கு காரணமா தானே. இன்னைக்கு எத்தனையோ அல்லாஹ் அழிச்சிடுறான், கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அழிச்சிடுறான் அவங்கள. அதான் அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 28வது அத்தியாயம் 38, 39 அல்லாஹ் சொல்றான். 28வது அத்தியாயம் 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பிரோன் கூட்டத்தை பத்தி சொல்றான். மேலும் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி பெருமை அடித்துக் கொண்டு இருந்தனர். மேலும் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக திருப்பி கொண்டு வர மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தனர். பெருமை அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு சொல்றான் உலகத்துல. அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான், ஆகையால் நாம் அவனையும் அவன் படைகளையும் பிடித்தோம், பிறகு அவர்களை கடலில் மூழ்கி விடுமாறு எரிந்து விட்டோம். ஆகவே ஆக்கிரமிப்புக்காரரின் முடிவு என்ன ஆயிற்று? நபியை நீர் கவனித்துக் கொண்டு நீங்க பாருங்க என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி. இந்த பொறுமையோடு தெரிஞ்சாங்கல்ல, இல்ல அழகா சொல்றான். இந்த பெருமையோடு தெரிஞ்சவங்க என்ன ஆனாலும் பாருங்க, கடைசியில் அழிவுதான். அல்லாஹ் அழகா அந்த பெருமை அடிக்கிறவங்களுக்கு அழகா சொல்றான். எல்லா வசனம் அந்த பெரும்பாலான வசனத்துல சொல்றான், பெருமை அடிச்சு என்ன ஆயிட்டான்னு பாருங்க. என்ன ஆச்சு? அவங்க என்னதான் ஆனாங்க? கடைசி இந்த உலகத்திலே வாழ போறாங்களா? இந்த பெருமை உள்ளவங்க இந்த உலகத்திலே வாழ போடுவாங்களா? இல்ல, ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செய்யும்? அழிவு வந்தேதான் ஆகும் என்று நீ பாருங்கிறான்ல. நாமளே நீ கண் கூட பாக்கலாமா இல்லையா? நீ பெருமை அடிச்சவங்க, இந்த பூமியில பெருமை அடிச்சு தெரிஞ்சவங்க, அவங்க செய்த அத்துடியம், அவர் ஏழைகளை வைத்து பண்ண அநியாயம், எத்தனையான ஏழைகள் அநியாயம் பண்ணாங்க. அவங்க திட்டுறது, ஏசுறது, அவங்க என்னமோ ஒரு தீண்டாமை போல் பார்ப்பது, வீட்டுக்குள்ள விடுறது கிடையாது. அவ்வளவு ஒரு பெருமையினால அவ்வளவு ஒரு மோசமான மிருகங்களா இருந்தவங்களா இன்னைக்கு என்ன ஆனாங்க? அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து, அவன் பெருமை அல்லாட்ட அஞ்சுன்னு சொன்னா என்ன சொல்றான்? ஆணவம் பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது. அவனுக்கு நரகமே போதுமானது, நிச்சயமாக அந்நரகமான தங்கும் மிக கெட்டது. இருக்கிறதுலயே நரகம் தான் மிக கெட்டது. ஆனா அந்த நரகத்துலதான் நீங்க போய் விழுவுங்கன்னு சொல்லிருப்பான். இங்க மனுஷன் எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்கான். இந்த பணத்தை சம்பாதிக்கிறது அவ்வளவு பாடுபடுறான், அவ்வளவு கஷ்டப்படுறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த திருமணம் ஒரு விஷயத்தை எடுங்களேன். திருமணத்துல பெருமை அடிக்கிறான். எப்படி பெருமை? யாரு? நான் எங்க ஊருக்கு கல்யாணம் சொன்னா எப்படி இருக்கும் இந்த உலகமே பார்க்கணுங்கிறான். அல்லாஹ் பார்க்கணும்னு நினைக்கல. யார் பார்க்கணுமா? இந்த உலகமே அவங்க வீட்டு கல்யாணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்ட காசை கொண்டு போய் போடுறான். எப்படி முட்டாள் பாருங்க. காசை போட்டு நன்மை வந்தா பரவாயில்ல, அதனால நரகத்துல போய் விழுறானு. அடுத்து வலிமாவுக்கு வர்றான், வலிமா வைக்கிறான். ரசூலா சொன்னாங்க ஏழைகளுக்கு வலிமா வைங்கிறாங்க. மிக கெட்ட ஏழைகளை புறக்கணிக்க கொண்டு வலிமா மிக கெட்ட வலிமாங்கிறாங்க. இன்னைக்கு பெருமை மூலியமா பொறுக்க வைக்கிறானா இல்லையா? யாரு வீட்டையாச்சு இன்னைக்கு எடுத்து வச்சு பாருங்க, பந்தில ஏழையை உட்காந்து திண்டதா வலிமால சரித்திரம் இருக்கா? விஐபி கொட்டான்னு பிரிச்சிருவான். சாமானிய மக்கள் உட்காந்து எழுப்பிடுறான் வலிமால. சாமானிய மக்கள் உட்கார்ந்தாலும் எழுப்பிட்டு ஏழைகளை மாத்திரம் வாசல் நிப்பாட்டி வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி, அவங்க ஏதோ கையில ஒரு பச்சினம் குழந்தையோட உள்ள வந்துட்டாங்கன்னா வைங்களேன், ஒரு பார்க்கிற பார்வை இருக்கு, ஒரு அவங்களுக்கு கொடுக்குற கண்ணியம் இருக்குதே. அவங்க என்னமோ அவங்க ஏழைகளாக வாழ்ந்து அவங்களை ஏழைகளா மாத்திக்கிட்ட மாதிரியும் நல்லா சொல்றான். நம்ம தான் ஏழைகள் இல்லை. ஏழைகளை நம்மளுக்கு ஒரு சோதனை. அவங்க செல்வந்தர்களுக்கு ஏழைகள் ஒரு சோதனை, ஏழை சோதனை. நாளை மறுமையிலே நம்ம 500 வருடத்துக்கு முன்னாடி போவோம்ல, அங்க அவன் தானே டாப்பு. இங்க நீங்க டாப்பு நடத்திட்டு இருந்தீங்களே குப்பை, துனியா உங்களுக்கு குப்பை.
ஒண்ணுமே இல்ல. இங்க நீ டாப்னு நினைக்கிறிய, அங்க அவங்க டாப்ல. அல்லாஹ் சொல்றான்ல, ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி. அப்ப நம்மலாம் செல்வந்தர்கள்லாம் ஒரு நிற்கும் போது அவங்க போவாங்கல்ல. யாருங்க டாப்பு? இந்த உலகத்துல அழிய போற துனியாவுல நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அது ஆணவம் கொண்டு பெருமை எடுத்து அவர்களை வெறுக்கிறோமே. பணம் இருந்தா நல்லது செய்யுது, ஏன் பெருமை? இந்த பெருமையினால என்ன கிடைச்சிட போகுது? ஒண்ணுமே இல்லையே. சிந்திச்சு பார்த்தா நம்மளுடைய சின்ன ஒரு 2 நிமிடங்கள் உட்கார்ந்து இந்த பெருமையினால என்ன வருது? இதனால நம்ம இங்கேயே இருக்க போறோமா? இந்த பெருமை எடுத்து என்ன பிரயோஜனம்? அடுத்தவர்களை அசிங்கப்படுத்தி அடுத்தவங்களை தாழ்வா நினைத்து என்ன பிரயோஜனம்? இஸ்லாம் இதை முழுக்க முழுக்க வெறுக்கிறதே. இஸ்லாம் நபிகளார் முழுமையா வெறுத்தாங்களே, அல்லாஹ் முழுமையா வெறுக்கிறானே அப்படின்னு சொல்லி சிந்திச்சோமா இல்லையா? எனவே இந்த பெருமையை விட்டு நாம் மிக தூரமாக ஓட வேண்டும். அல்லாஹ் இதை முழுமையாக வெறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முழுமையாக வெறுக்கிறார்கள். எனவே இந்த பெருமை இல்லாத வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் மனதில் ஆக்கி அழுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.